நகர சம்பிலான் மாநில தேர்தல் சூடு பிடித்துள்ளது. கடந்த ஜூலை 18ஆம் தேதி 36 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட வேளை எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாநில தேர்தல் நடைபெறவிருக்கிறது. கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் அரப்பானும் பரிசான் நேஷனலும் ஒரே கூட்டணியாக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை பரிசான் நேஷனல் பரிகாத்தான் நேஷனலோடு தேர்தல் ஒத்துழைப்பு மேற்கொண்டு இறங்கியுள்ளதால் நகர சம்பிலானில் தேர்தல் களமே மாறியிருக்கிறது. இதனிடையே தேர்தல் பரப்புரைகளை நேரில் களத்தில் காண வணக்க மலேசியா என்று ஸ்ரம்பான் நாடாளுமன்றத்தின் கீழ் வரும் ஒரு சட்டமன்றமான நீலாய் தொகுதிக்கு வந்துள்ளது. நீலாயில் சுமார் 43 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்களும் 32 விழுக்காட்டினர் சீனர்களும் இருக்கின்ற நிலையில் இங்கு கணிசமான தொகையில் அதாவது 21 விழுக்காட்டினர் இந்தியர்கள் இருக்கின்றார்கள். இந்நிலையில் இந்த தொகுதியை பக்கத்தான் அரப்பான் சார்பில் தற்காக்கவிருக்கிறார் டிஏபியின் உதவி தலைவர் அருள்குமார் ஜம்புநாதன். சுமார் 46,000 வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தொகுதியில் தேர்தல் பரப்புரைகள், அவர் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் ஆகியவற்றை அருள்குமாரிடம் நேரடியாக கேட்போம். பாருங்கள். நீலாய் சட்டமன்றத்தில் இந்த மாநில தேர்தலில் 5 முனை போட்டி. இந்த 5 முனை போட்டியில் இந்த நீலாய் சட்டமன்றத்தை தற்காப்பதற்காக நான் பக்கத்தான் அரப்பான் சார்பில் மறுபடியும் 4வது முறையாக போட்டியிடுகின்றேன். கடந்த ஒரு டேர்ம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பிறகு 2 முறைகள் அல்லது 2 தவணைகள் அரசாங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் பொறுப்பு வகித்திருக்கின்றேன். இந்த குறிப்பாக இந்த 8 ஆண்டுகள் அல்லது 2 தவணைகள் நெகிசிமா மாநிலத்துடைய ஊராட்சி மன்ற மேம்பாடு, வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து துறையுடைய ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும்போது குறிப்பாக இந்திய சமூகத்துடைய பல பிரச்சனைகள், நம்முடைய ஆலய பிரச்சனைகள், இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நெகிசிமா மாநிலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு சில பாலிசி, சில விதிமுறைகளை அமைத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நெகிசிமா மாநிலத்தில் ஏற்படாமல் இருப்பதை நாம் தவிர்த்திருக்கின்றோம். அதே போல பல தமிழ் பள்ளிக்கூடங்களுடைய மேம்பாட்டுக்கு நிலம் ஒதுக்கியிருக்கின்றோம், புதிய பள்ளிக்கூடம் கட்டியிருக்கின்றோம், புதிய கட்டிடங்கள் கட்டியிருக்கின்றோம். அதனை தவிர்த்து நான் ஊராட்சி மன்றங்களுடைய மேம்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும்போது நம்முடைய ஊராட்சி மன்றங்களில் அதனுடைய மேம்பாடுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். அதன் மூலம் இன்றைக்கு புதிய நகரங்கள், புதிய இண்டஸ்ட்ரி ஏரியா, கொமர்ஷியல் நெகிசிமா மாநிலத்தை உருவாக்கி அதன் மூலம் நெகிசிமா மாநிலத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இதெல்லாம் தற்பொழுது நம்ம ஆரம்பித்து விட்டோம். பல மேம்பாடுகள், குறிப்பாக நம்முடைய லாபு MVVCத்தில் ஏறக்குறைய ஒரு 8,000 to 9,000 ஏக்கர் வீடமைப்பு, கொமர்ஷியல் மற்றும் தொழிற்துறைகள் மேம்பாடு தற்பொழுது ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகு நம்முடைய ஸ்ரம்பான் பழைய பட்டணத்தில் ஒரு புதிய சன்வே உடைய மேம்பாடு திட்டம், புதிய ரயில் ஸ்டேஷன், நம்முடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற நம்முடைய ரயில் நிலையம், அதனுடைய மேம்பாடு, இதெல்லாம் நம்ம ஆரம்பித்து விட்டோம். அடுத்த 5 ஆண்டுகள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இதை எல்லாமே நம்ம அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் முடித்து மக்களுக்கு அதனால் பல பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாம் அடைய முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். குறைகள் என்று வரும்போது கண்டிப்பாக சில அவர்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பது போல நம்மால் அதை டெலிவர் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சிறிய பிரச்சனைகள் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்ம அனைத்து வகையிலும் நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. கண்டிப்பாக நமக்கும் குறைபாடுகள் இருக்கின்றது, நமக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கு மற்ற வழிகளை நம்ம அடையாளம் கண்டு அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கண்டிப்பாக நம்ம பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். நீலாய் சட்டமன்றம் என்பது நம்முடைய நெகிசிமா மாநிலத்தில் ஒரு முக்கியமான தொழில்துறை உள்ள ஒரு இடம். அதனால்தான் கடந்த 20 ஆண்டுகள் இந்த வட்டாரத்தில் பல தொழிற்துறைகள், அதற்கு பிறகு தற்போது நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற லாபு, என்ஸ்டெக் வட்டாரங்களில் புதிய தொழில்துறைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இங்குள்ள இளைஞர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு நல்ல தரமான வேலை தேவை, நல்ல தரமான தொழில் தேவை. அந்த தொழிலை நாம் அவர்களுக்கு உருவாக்கி விட்டோமானால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவர்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டிய கிடையாது, மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் நெகிசிமா மாநிலத்துடைய மேம்பாடு என்று வரும்போது நாம் முதல் முக்கியத்துவம் கொடுத்தது புதிய
தொழிற்துறைகளை இந்த நெகிரி சிம்லா மாநிலத்தில் உருவாக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நீலாய் வட்டாரத்தில். ஸோ நீலாய் வட்டாரம், லாபு, என்ஸ்டெக் போன்ற வட்டாரங்களில் ஏறக்குறைய ஒரு 8000 to 9000 பரப்பளவு கொண்ட புதிய தொழில் இண்டஸ்ட்ரி வந்து தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு அடையாளம் தான் கடந்த வருடம் நெகிரி சிம்லா மாநிலத்தில் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் நாம் ஒப்பிட்டோமானால் 1.4 பில்லியன் மட்டும்தான் 2017. இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 15 மடங்குகள் அதிகரித்து இன்றைக்கு வந்து 19.1 பில்லியன் வந்து அதிகரித்திருக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண தொழில்துறைகள் கிடையாது, தரமான நல்ல ஒரு சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு வாய்ப்புகள். ஸோ அதன் மூலமாக இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அவர்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்தோமானால் இங்கு வசித்து நெகிரி சிம்லாவில் வசித்து கோலாலம்பூரில் வேலை செய்யும் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு இங்கேயே அவர்கள் வசித்து இங்கேயே அவர்கள் ஒரு நல்ல தரமான வேலைகளை அவர்கள் கிடைக்கும் போது அவர்களுடைய செலவினத்தை நாம் குறைக்க முடியும், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த முடியும். அதே போல அவர்களுடைய அந்த குடும்பத்துடைய அந்த உறவுகளும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல தரமான வேலை வாய்ப்புகளை தற்பொழுது நாம் ஆரம்பித்து விட்டோம். அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த தொழிற்துறைகள்லாம் கட்டி முடிக்கப்படும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல தரமான உயர்ந்த வருமானம் வருகின்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை.